அணை என்னன்னாங்க பவானி சாகர் அணை. பவானி சாகர் அணை எங்கே இருக்குங்க? ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் நகர்ந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதாங்க. பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுனால இதுக்கு பவானி சாகர் அணைன்னு சொல்லுவாங்க. இந்த அணை நாட்டின் மண் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாகும். மிகப்பெரிய, அதாவது கல் மண் சேர்ந்து கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைனா பவானி சாகர் அணை. மிக பழமையான அணைனா மேட்டூர் அணைங்க. அவ்வளோதான். பவானி சாகர் அணைனா இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுனால இதுக்கு பேர் பவானி சாகர் அணை. மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் இது ஒன்று. பழமையான அணைனுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது மேட்டூர் அணை. அடுத்த அணை அமராவதி அணை. அமராவதி அணை இருக்குன்னு திருப்பூர் மாவட்டத்தில், அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் நியரில் இருக்குது, எங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை பொறுத்து கொடுத்துட்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்கின்ற மாதிரியும் கேட்டுடலாம். இது எங்கே இருக்குங்க? திருப்பூர் மாவட்டத்திலிருந்து உடுமலை, அதெல்லாம் நமக்கு தேவை. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்னென்னா ஒரு காவிரி ஆற்றினுடைய துணையாறு தான் இந்த அமராவதி ஆறு. அமராவதி ஆறு அந்த ஆற்றினுடைய குறுக்கே தான் இதை கட்டியிருக்கிறாங்க. இங்கே இது தேவையில்லை. இது ஒரு சிறிய நீர்மின் நிலையமும் இங்கே அமைஞ்சிருக்குது, அது பார்த்துக்கலாங்க. நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மை நோக்கமாக கொண்டதான் இது. அண்மையில் ஒரு சிறிய நீர்மின் நிலையமும் இங்கே நிறுவியிருக்கிறாங்க. அமராவதி அணைனா என்ன ஞாபகம்? நமக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. காவிரி ஆற்றினுடைய துணையாறு தான் அமராவதி, அது ரொம்ப முக்கியம். அமராவதி ஆற்றின் குறுக்கே தான் இதை கட்டியிருக்கிறாங்க. இங்கே ஒரு சிறிய நீர்மின் நிலையம் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது மேட்டூர் அணை இருக்கு இல்லைங்க, அங்கேயுமே கொஞ்சம் மின்சாரம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது புக்கில் கொடுக்கல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்டூர் அணை கிட்ட ஒன்று இருக்கும், அமராவதி அணை கிட்ட ஒன்று இருக்குது.